வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு சிமெண்ட் யூஸ் பண்ணி 3 ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் டெக்கர் ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஜியோமெட்ரிக் பென்டகன் ஷேப்ட் லேம்ப் ஹோல்டர் பண்ணலாம். மோல்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு சன் போர்ட் ஆர் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கலாம். அப்புறம் ரெகுலர் பென்டகன் ஷேப்பை கையால் வரைஞ்சிக்கலாம், இல்லாட்டி பிரிண்ட் எடுத்தோ கட் அவுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெகுலர் பென்டகனில் எல்லா சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதால இந்த எல்லா ஷீட்ஸையும் ஜாயின் பண்ணி ஈஸியாக மோல்ட் பண்ண முடியும். இப்போ சன் போர்டில் பென்டகன் கட் அவுட்டை ஸ்டிக் பண்ணிவிட்டு நைஃபால் கட் பண்ணிடலாம். இது மாதிரி மொத்தம் 11 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ல ஒரு பென்டகன் ஷீட்டை வச்சுட்டு இந்த பென்டகனோட 5 சைட்ஸ்லயும் 5 பென்டகன் ஷீட்டை ஸ்டிக் பண்ணிடலாம். இது ஸ்டிக் பண்றதுக்கு 743 ஸ்ட்ராங் அடிசிவ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மோல்டோட சென்டர்ல லேம்ப் ஹோல்டருக்கான ப்ரொவிஷன் கொடுக்கலாம். இது செய்யறதுக்கு அக்ரலிக் ஆர் OHB ஷீட் எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டை ரோல் பண்ணி செலோ டேப்பால நல்லா ஸ்டிக் பண்ண பிறகு இந்த ரோலை ஸ்ட்ராங் க்ளூவால பேஸோட ஸ்டிக் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பென்டகன் மோல்டோட அடியில் பவர் சப்ளை ஒயருக்கான ஒரு ஹோல் போட்டு அதில் சன்போர்ட் பீஸை சென்டரில் இருக்கிற ரோல் வரைக்கும் லென்த்தியாக வைக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் ஈஸியாக அன்மோல்ட் பண்ண முடியும். ஈவன் சின்ன வாட்டர் பாட்டில் கூட இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த மோல்டோட ஷீட் ஜாயின் பண்ண இடத்துல வாஷி டேப்பால் ஸ்டிக் பண்ணி இன்னும் செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோல்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சிமெண்ட் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் கிரே சிமெண்ட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ சிமெண்ட் மிக்ஸ் பண்ணலாம். 1 part ஆஃப் சிமெண்ட்னா 2 part ஆஃப் சாண்ட் எடுத்துக்கலாம். அதாவது 1:2 ரேஷியோவில் சிமெண்ட் அண்ட் சாண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் மோல்டில் ஃபில் பண்ணலாம். அப்புறம் ஃபைனலாக சிமெண்ட்டில் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி எல்லா பக்கமும் தட்டி தட்டி பிரேக் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆன பிறகு மோல்டு அப்புறம் சென்டரில் இருக்கிற ரோல்டு ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அன்ஈவனாக இருக்கிற சர்ஃபேஸை சாண்ட் பேப்பர் நம்பர் 150ஆல ஸ்மூத் பண்ணலாம். எல்லா பக்கத்துலையும் ஓரளவுக்கு ஸ்மூத் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ பெயிண்ட் பண்ணி ஒரு ஸ்டோன் எஃபெக்ட் எடுத்துட்டு வரலாம். ஸோ இதுக்கு அக்ரலிக் கலர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் கலர் அக்ரலிக்கால பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஒன்ஸ் இந்த பெயிண்டிங்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு அப்புறம் சில்வர் கலரை இப்படி கிளாத்ல எடுத்து எட்ஜஸ் இன்சைட் பார்ட்ல மைல்டாக அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இது ட்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட் காப்பர் கலரையும் இதே மாதிரியே கிளாத்ல எடுத்து ரொம்ப கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோன் எஃபெக்ட் எடுத்துட்டு வரலாம்.
அவ்வளோதான், ஸ்டோன் எஃபெக்ட் எடுத்து வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் வார்னிஷ் அப்ளை பண்ணி பண்ண ஒர்க்கை சீல் பண்ணிடலாம். இந்த வார்னிஷ் நல்லா ட்ரை ஆன பிறகு லேம்ப் ஹோல்டர் அண்ட் பவர் சப்ளை கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் எடிசன் பல்ப் கனெக்ட் பண்ணலாம். இது ஒரு விண்டேஜ் லுக்கை கிரியேட் பண்ணும். இந்த ஃப்ளீட்டட் பிளான்டர் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு கார்ட்போர்ட் ஷீட்டில் இருக்கிற வேவி பேட்டர்னை செப்பரேட் பண்ணி மோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட் ஷீட்டில் கொஞ்சம் வாட்டர் அப்ளை பண்ணாலே மேலே இருக்கிற ஷீட் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வேவி ஷீட்டை எடுத்துடலாம். அப்புறம் இந்த ஷீட்டை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பெண்ட் பண்ணி வாஷி டேப்பால் ஸ்டிக் பண்ணலாம். இந்த வாஷி டேப் ஸ்டிக் பண்ணாலும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வரல, ஒரு ட்ராப் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஷேப் எடுத்து வரதுக்காக ஒரு திக்கான பிளாஸ்டிக் ஷீட் லைக் OHB ஆர் அக்ரலிக் ஷீட்டை இப்படி ஸ்டிக் பண்ணி இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பர்ஃபெக்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்துருச்சு. இப்போ பேஸில் எனி கார்ட்போர்ட் ஷீட் வைக்கலாம். வச்சுட்டு இப்படி ஸ்ட்ராங் க்ளூவால் பேஸோடு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷி டேப்பால் நல்லா செக்யூர் பண்ணிடலாம். இந்த பிளான்டருக்கான மோல்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி மாதிரியே சிமெண்ட், சாண்ட் அண்ட் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சிமெண்ட் மிக்சரில் உங்களுக்கு பிடிச்ச அக்ரலிக் கலரை ஆட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலரை ஆட் பண்ண போகிறேன். பிங்க் கலர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிமெண்ட்டை மோல்டில் பாதிக்கு கொஞ்சம் குறைவாக ஃபில் பண்ணலாம். அடுத்து இந்த பிளான்டர் இன்சைடில் வைக்க போகிற பாட்டை விட பெரிய சைஸ் அண்ட் தின் பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க. அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இப்படி பிளான்டர் இன்சைடில் வச்சிடலாம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் நகராமல் இருக்கிறதுக்காக ஹெவி வெயிட்டை உள்ளே வச்சு இப்படி டேப்பால் ஸ்டிக் பண்ணிடலாம். 24 hours நல்லா ட்ரை ஆகட்டும். பிளாஸ்டிக் கீழே ஃபில் பண்ண சிமெண்ட் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆரஞ்சு கலரில் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். இது மாதிரி ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷனில் பிளான்டர் பண்ணுங்கள். இந்த பிளான்டரில் இருக்கிற ஆரஞ்ச் சிமெண்ட்டும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மோல்டை எடுத்துடலாம். அப்புறம் உள்ளே வச்ச அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் மட்டும் அவ்வளோ ஈஸியாக வரல. வேகமாக ஃபோர்ஸ் கொடுத்த அப்புறம் தான் எடுக்கவே முடிஞ்சது. அதனால பிளான்டர் உள்ளே வைக்கிற பாக்ஸ் ரொம்ப லைட் பிளாஸ்டிக் ஆர் ஈவன் கார்ட்போர்ட் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும். அப்புறம் மேலே இருக்கிற அன்ஈவனான எட்ஜஸை சாண்டிங் பண்ணிடலாம். அப்புறம் இந்த கலர் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதால அக்ரலிக் கலரால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பண்ண இந்த பெயிண்டிங் ஒர்க்கை வார்னிஷ் அப்ளை பண்ணி சீல் பண்ணிடலாம்.
ஃபைனலாக கேக்டஸ் ரிங் ஹோல்டர் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நியூஸ் பேப்பரை இப்படி ரோல் பண்ணி வாஷி டேப்பால் டைட்டாக ரேப் பண்ணிடலாம். இது மாதிரி கேக்டஸோட ஆர்ம்ஸையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கம்பியால் இப்படி சுற்றி கேக்டஸோட ஸ்டெம்மில் ஃபிக்ஸ் பண்ணால் கம்பியால் இப்படி சுற்றுறதால நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஈஸியாக இந்த கேக்டஸோட ஆர்ம் ஷேப்பை எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக்டஸோட ஸ்டெம்ல இந்த ஆர்ம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இந்த கேக்டஸோட பேஸில் அப்ளை பண்ணலாம். நல்லா ட்ரை ஆன பிறகு லைட்டாக சாண்டிங் பண்ணிவிட்டு மோல்டட் க்ளே யூஸ் பண்ணி இந்த கேக்டஸோட டிசைனை நல்லா டிஃபைன் பண்ணலாம். மோல்டட் கிளேல ரெசின் அண்ட் ஹார்ட்னர்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். அதை ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்படி கிளேயை ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த கேக்டஸ் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்டிக் பண்ணலாம். இந்த கிளே மிக்ஸ் பண்ண பிறகு ஃபாஸ்ட்டாக ஹார்ட் ஆகிடும். ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த கிளே யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் அன்ஈவனாக இருக்கிற சர்ஃபேஸை தண்ணியால் இப்படி ஷேப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி டூல் யூஸ் பண்ணி லைன்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் கேக்டஸில் இருக்கிற முள்ளுக்காக கிளேயை சின்னதாக உருட்டி பால் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த கேக்டஸ் ஆர்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால செயின் ஹேங் பண்ணலாம், ரிங் வைக்க முடியாது. அதனால கிளேயை தின்னாக ஆர்ம் ஷேப்பில் ரோல் பண்ணி க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் ஸ்மால் ஸ்டெம் ஃப்ளவர் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம். அக்ரிலிக் கலரால் பெயிண்ட் பண்ணலாம். அவ்வளோதான், கேக்டஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த கேக்டஸை ஸ்டாண்டிங் பொசிஷனில் வைக்கிறதுக்காக சிமெண்ட்டில் பேஸ் பண்ணலாம். அப்புறம் சிமெண்ட் பேஸ் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம். கீழே கார்ட்போர்ட் ஆர் சன்போர்ட் ஷீட்டை வச்சுட்டு மேலே ஸ்கொயர் ஷேப்பில் சன்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் எனி ஷேப் ஆஃப் தின் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிமெண்ட் அண்ட் சாண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ப்ரௌன் கலர் ஆட் பண்ணி ஒரு சாயில் எஃபெக்டில் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த ஸ்கொயர் மோல்டில் சிமெண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதில் இப்படி கேக்டஸை ஹோல்ட் பண்ணி எல்லா சைட்ஸ்லேயும் கார்ட்போர்ட் இல்லாட்டி சன்போர்டை ஸ்ட்ராங் க்ளூவால் பேஸோட ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ தான் இந்த கேக்டஸ் சாயாமல் அப்படியே இருக்கும். இந்த சிமெண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு மோல்டை ரிமூவ் பண்ணி வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். இந்த 3 இன்ட்ரெஸ்டிங் சிமெண்ட் டெக்கர் ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க கிரியேஷனோட பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.